வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 286 வியாழக்கிழமை ஜூலை 25, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். அப்துல் கலாம் அவர்கள் விதைத்த நல் விதையாக தன்னை நம்பும் இளைஞர்களுக்கு நல்லோர் வட்டம் அழைப்பு. அப்துல் கலாம் அவர்களின் பிறப்பு, எண்ணம், சொல், செயல் அனைத்தும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கியே இருந்தது. விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்காது என்ற அவரது வாக்கிற்கிணங்க அவர் ராமேஸ்வரம் பேய்க்கரும்பில் அமைதியாக துயில் கொண்டுள்ளார். ஆனால் உறங்காமல் செயல்பட்டு வரும் இளைஞர்கள் தமிழகத்தில் ஏராளம். தன்னலமற்ற, திறன்மிக்க, பொறுப்புமிக்க இவ்வளவு இளைஞர்கள் இருப்பினும் இந்த நாடு இன்னும் அவர் விரும்பியவாறு மேம்பாடு அடையவில்லை. தூய்மையான காற்று, சுத்தமான குடிநீர், நகரங்களின் அத்தனை வசதிகளும் கிராமங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அவரது வேட்கை இன்னும் கனவாகவே இருக்கிறது. ஆனால் அது சாத்தியமே. கலாம் நம்பிக்கை வைத்த இளைஞர்கள் சிறிய வட்டத்தில் இருந்து பெரிய வட்டத்தில் ஒன்றிணைந்தால் அது இந்தியாவின் மாபெரும் இணையற்ற சக்தி. அந்த ஒற்றுமை சக்தியை கொண்டு அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வு காண்பது மட்டுமல்ல, உலகம் வியக்கும் வண்ணம் நாம் அனைத்து துறைகளிலும் உயர்ந்து இந்த உலகையே வழிநடத்தக்கூடிய மாபெரும் சக்தியாக திகழலாம். வாருங்கள், அப்துல் கலாம் ஆசியுடன் கட்டமைக்கப்பட்டு வரும் லட்சிய சமுதாயத்தில் ஒன்றிணைவோம் என்று நல்லோர் வட்டம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. பிரதாபராமபுரம் ஊராட்சியில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் சிறிய ஜவுளி பூங்கா உருவாக்க திட்டம். ஜூலை 22 அன்று நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் திரு ப. ஆகாஷ் தலைமையில் சிறிய ஜவுளி பூங்கா அமைத்திட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் பிரதாபராமபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சிவராசு அவர்கள் கலந்து கொண்டார். முன்னதாக திரு சிவராசு அவர்கள் கோவை தென்னிந்திய நூற்பாலைகள் SIMA கூட்டமைப்பிலும் இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். 2 ஏக்கர் நிலம் வழங்கும் பட்சத்தில் 2.5 கோடி வரை மானியம் வழங்க அரசு முன்வருகிறது. பிரதாபராமபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சிவராசு அவர்களின் முயற்சி வெற்றி பெற லட்சிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் துறை பொறுப்பாளர் திருமதி ரம்யா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். வடசென்னையில் மாணவர்களை நல்வழிப்படுத்த யோகா. வடசென்னை கொருக்குப்பேட்டையில் இயங்கி வரும் திணைநிலவாசிகள் அமைப்பு தமது மையத்தில் அப்பகுதி வாழ் மாணவர்களை வரவழைத்து யோகா பயிற்சி அளித்து வருகிறது. இப்பயிற்சி இத்தகைய மாணவர்களை நற்பழக்கங்களுடனும் சமுதாய சிந்தனையுடனும் வளர வழிவகுக்கும் என அவ்வமைப்பின் நிறுவனர் திரு பகு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தினமலர் நாளிதழும் வழங்குகிறது லட்சிய ஆசிரியர் விருது. லட்சிய சமுதாயத்தை கட்டமைத்து வரும் நல்லூர் வட்டத்தின் 100 துறைகளில் ஒன்று லட்சிய ஆசிரியர் துறை. கொரோனா காலத்தில் சுமார் 3 மாதங்கள் நல்லூர் வட்டம் ஆசிரியர்களுடன் பல்வேறு கட்டங்களாக இணைய வழியாக கலந்துரையாடல் செய்து 100 அரசு பள்ளி ஆசிரியர்களை லட்சிய ஆசிரியர்களாக கண்டறிந்து அவர்களுக்கு சென்னையில் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் லட்சிய ஆசிரியர் விருது வழங்கப்பட்டது. அந்நிகழ்வினை தொடர்ந்து அவர்கள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு இணைய வழியாக சந்தித்து அனுபவங்களை பகிர்ந்து தங்களை மேலும் மெருகேற்றி கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் மாநிலம் முழுவதும் இருந்து கலந்து கொண்ட 100 லட்சிய ஆசிரியர்களுக்கான 2 நாள் முகாம் கோவை ஆனைக்கட்டியில் டிசம்பர் 24, 25 நடைபெற்றது. அவர்களது வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. அம்முகாமில் பள்ளிகளில் அவர்கள் மாணிக்க மாணவர்களை உருவாக்கும் வகையில் செயல்பட 15 செயல் திட்டங்கள் அளிக்கப்பட்டது. தற்போது தினமலர் நாளிதழ் லட்சிய ஆசிரியர் விருது வழங்க முன் வந்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் சமூக அக்கறையுடன் செயல்பட்டு வரும் ஆசிரிய பெருமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் லோகமணி தெரிவிக்கிறார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசு தலைமை கூடுதல் செயலாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திரு ககன்தீப் சிங் பேடி அவர்களை ஜூலை 22 அன்று கடலூர் மாவட்டம் பெரியகுமட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மரகதம் சந்தித்து தமது ஊராட்சி செயல்பாடுகளை கூறி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததாக கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். நல்லூர் வட்டத்தின் 2 நாள் மதுரை செசியில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் வேட்பாளர்கள் முகாமில் புதிய நம்பிக்கையும்
செயல்திறனும் பெற்றதாக திண்டுக்கல்லிலிருந்து திருமதி சித்ரா தேவி. மாலை வணக்கம். நல்லூர் வட்டத்துக்கு வணக்கம். அதாவது 7வது மாதம் 13-14 ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வந்ததுலேருந்து 15ஆம் தேதியிலிருந்து இன்றைய தேதி வரை விடாமுயற்சியாக என்னோட ஊராட்சியில் பணிபுரிந்தேன். அதில் எனக்கு வெற்றி என்ன அப்படின்னா, ஒரு 4 கிராமத்தில் டியூஷன் எடுக்கிறதுக்கு போய் பேசி வீடு வீடாக பேசி கிட்டத்தட்ட 200 பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்க ரெடி பண்ணி இன்னைக்கோட 4 நாளாக டியூஷன் போயிட்டுருக்கு. 4 கிராமத்தில் மொத்தம் எங்கள் கிராமம் 9, எங்கள் கிராமத்தில் 4 போயிடுச்சு. இன்னும் 5 கிராமத்துக்கு இன்னும் ஒரு வாரம் நான் பாடுபட்டேன்னா கண்டிப்பான முறையில் குழந்தைகளுக்கு ஃபுல்லாக பயனுள்ள ஒரு டியூஷன் சென்டராக ரெடி பண்ணிட முடியும். என்னால் முயற்சி பண்ணிட்டேன். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.